வணக்க மக்களே, சற்றமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். அண்ணி இல்லை, இனிமேல் அம்மாவா? தேமுதிகவை இழந்த பிரேமலதா எடுத்த புது ரூட் என்ன? கேப்டனின் பணி தொடரும் என்று கூறியிருக்கிறார். வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழக அரசியலிலே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலொட்டி தான் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில்தான் ஒரு வலுவான கூட்டணியாக தமிழகத்தில் பார்க்கப்படுகிறதாம். அதாவது இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல்தான் தேமுதிக ஓபிஎஸ் அவர்கள்லாம் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல் தமிழக அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. இந்த வகையில்தான் அதாவது தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விருதுநகர் மாவட்டம் சாத்தில் உள்ள தேமுக சார்பில் உள்ளம் தேடி இல்லம் நாடு என்ற பெயரில் கேப்டனின் ரத யாத்திரை பிரச்சார கூட்டம் ஒன்று நடைபெற்றதா. இந்த கூட்டத்தில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மற்றும் இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் அவர்களும் கலந்து கொண்டார்களாம். முதலில் பேசிய விஜயபிரபாகரன் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வாய்ப்பை களிநழுவி சென்றாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக நிச்சயம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் பேசியதாவது, அடுத்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் காட்டிய வழியில்தான் தொடர்ந்து மக்களுக்காக பாடுபடுவேன். அவர் தொடங்கிய இந்த அன்னதான திட்டம் என்று முதல் கேப்டனின் கோவிலில் தினமும் நடைபெற்று வருகிறதா. அது மட்டுமின்றி மேலும் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் மாவட்டத்தில் போட்டியிட்ட விஜயபிரபாகரன் தான் வெற்றி பெற்றார். ஆனால் அறிவிக்கப்பட்டதோ வேறொருவர். சில நாட்களுக்கு முன்பு நடந்த தேமுதிக மாநாட்டில் தொண்டர்கள் மூலம் நமது வெற்றி உறுதியானது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது பிரேமலதா அவர்கள் தனது உரையில் உணர்ச்சி மிகு தோணியில் கேப்டன் விஜயகாந்த் விட்டு சென்ற பணியை இதுவரை அந்நியாக இருந்து செயல்படுத்தி வந்தேன். இனிமேல் அம்மாவாக மக்களின் குறைதீர்க்க பாடுபடுவேன் என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது கேப்டன் எவ்வாறு மக்களுக்கு ஒரு நல்ல தொண்டாட்டம் செய்கிறாரோ அந்த செயலையெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் என்று அவர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமன்றி மக்கள் விரும்பும் இந்த கூட்டணியை தான் தேமுதிக கையில் எடுக்கும் என்று, அந்த கூட்டணி நிச்சயம் தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கும். அது மட்டுமின்றி அமைச்சரவையில் கூட தேமுதிக கண்டிப்பாக இடம்பெறும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அப்போது கூட மக்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து பணிகளையுமே தேமுதிக நிச்சயமாக செய்து கொடுக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த பேச்சுதான் தேமுதிக தொண்டர்களிடையே ஒரு பெரும் உற்சாகத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தற்போது தமிழக அரசியல் தேமுதிக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வரும் நிலையில்தான் பிரேமலதா விஜயகாந்தின் இந்த அறிவிப்பு கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கு கண்டிப்பாக ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி கேப்டன் விஜயகாந்தின் ஒரு பாரம்பரிய தக்க வைத்து மக்கள் மத்தியில் தேமுதிகவின் நம்பிக்கை அதிகரிக்கும் முயற்சியாக இதை பார்க்கப்படுகிறது. அதாவது விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் தேமுதிக சார்பில் உள்ளம் தேடி இல்லம் நாடு என்ற பெயரில் கேப்டனின் இந்த ரத யாத்திரை பிரச்சார கூட்டம் என்பது நடைபெற்றதாம். இந்த கூட்டத்தில் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் அவர்களெல்லாம் கலந்து கொண்டார்களாம். அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.